தேவி தேவதைகள்னு சொல்லுவாங்க. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால டெல்லி யமுனை நதிக்கரையில இவங்க வாழ்ந்தாங்க. ஒரு மனித ஆத்மாவில 16 குணங்கள் தான் அவங்க தேவர்கள். பெரியவங்க வாழ்த்துவாங்க, 16 பெருவாழ்வு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த 16 சக்தி இருந்தா ஒளி கிரீடம், ரத்ன கிரீடம், காசு மாலை, தங்க மாளிகை, இப்படி எல்லா செல்வமும் சக்திமாங்கிற காலத்துல நம்ம எல்லார்ட்டையும் அந்த 16 சக்தி இருக்கும். செல்வ செழிப்போட இருக்கும். இப்ப கலியுகத்துல அந்த 16 சிவனை தியானிச்சு அந்த 16 நீங்க அடையணும். ஒவ்வொரு பெண்ணும் லட்சுமி போல ஆகணும், ஆண்கள் நாராயணன் போல ஆகணும், மனிதனும் தெய்வமாகலாம்னு ஒரு விதி இருக்கு. 33 கோடி பேர் அப்படி ஆகணும். ஐயா மன்றம் சொல்லுவார், 33 கோடி தேவர்களே போற்றி. அதே நேரத்துல ஒன்றே குலம் ஒருவனே தேவன். சிவன் தான் தேவன் இல்லையா? சிவன் பார்த்துருக்காங்களா? சிவன் தான் தேவன், அதாவது தேவாதி தேவன். 33 கோடி தேவருக்கும் அவன் தான் பெரிய தேவன், மகாதேவன். சரிங்களா? வார்த்தை கணக்கு தானே. அப்ப தேவர்களின் தலைவன் அவன் அந்த இறைவன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. போட்டோ எடுக்க போறீங்களா? நானும் போய் நின்றுறேன். நானும் அவரோட போய் நின்றுறேன். சரி 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 எடுத்து வளமிகு கரியது வழிபடு தனகரி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினன் மிகு புகழ் வளமுறை இறையே. அவையார் பாடுவாங்க, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி குண்டலினி அதனில் கூடிய அசபை வெண்டல மந்திரம் உரைப்ப என் செவியில் விநாயகர் அகவல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சித்தத்துல சிவலிங்கம் பார்க்கணும், சத்தத்துல சதாசிவம் கேட்கணும், அவருடைய குரல் கேட்கணும். இந்த குண்டலினி சக்தி ஆத்மாவுக்கு போற சக்தி கிடைக்கும். ஸோ அந்த குண்டலினி சக்தியை நீ காலை இப்படி பண்ணாலே நிலம் போயிடணும், அந்த ஒரு மந்திரத்தை காதல உரைக்கேன்னு கேட்கிறாங்க. ஸோ அந்த வேண்டுதலுக்கு இணங்கி அந்த சிவபெருமானே வந்து நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்குறாருமா. சரியா? அந்த ஞானத்தினுடைய அனுகத்தை இப்ப நீங்க கேட்க போறீங்க. ஆக இந்த தேவர்கள் வந்து இந்த பூமியில 2 யுகங்கள் 2500 வருடம் இந்த பூமியில தேவர்கள் ஆட்சி நடக்கும். 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த நாடு. இன்னைக்கு 100 கோடி பேர் இந்துக்கள் இருக்கிறோம். அந்த 100 கோடி பேர்ல 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஒரு வீட்டுல கோயில் இருக்காங்கன்னா ஒரு ஆத்மா தேவாத்மா இருக்கும். ஜாதகத்துல கூட போட்டிருக்கும், அசுரகுணம் தேவகுணம் பிரிச்சுவாங்கல்ல. அந்த மாதிரி தேவர்கள் வாழ்ந்த பூமி அந்த தெய்வீக குணம் உள்ளடக்கி மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்தணும். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் எல்லாருக்கும் என்ன சொன்னாருன்னா, மனித வாழ்க்கையின் லட்சியம் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர்தல். உள்ளே இருக்கிற தெய்வீகத்தை வெளிக்கொணர்ந்தா உலகம் தெய்வீகம் ஆயிடும். நம்ம இப்ப என்ன செஞ்சோம்? அசுர குணத்தை முன்னால வச்சிருக்கோம், அதை பிடித்து தள்ளணும். தெய்வீக குணத்தை கொண்டாந்து இந்த உலகத்தை தெய்வீக உலகமாக மாற்றணும்னு தங்க துவாரகை வந்துடும். அந்த பிரளயத்திற்கு பிறகு ஆள இறையில கிருஷ்ணன் வந்ததா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய உலகம் அழியும், கம்சபுரி அழியும், கிருஷ்ணபுரி உற்பத்தி ஆகும். நம்ம பிராணத்துல படிச்சிருக்கிறோம், கம்சபுரி கிருஷ்ணன் பிறப்பான்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கம்சன்னா தீ வச்சு கொடுக்கிறவன். அணு ஆயுத தீயில உலகம் ஒரு பக்கம் அழியும், புது உலகம் உருவாகும். டெல்லி யமுனை நதிக்கரையில கிருஷ்ணன் பிறப்பாரு. அந்த கிருஷ்ணபுரியில கிருஷ்ணனுக்கு முடிசூட்டும் அன்னைக்கு அவருக்கு பெயர் நாராயணன் வச்சிருப்பாங்க. ராதே லட்சுமின்னு அழைச்சிருவாங்க. சோ இந்த ராதே லட்சுமி தான் லட்சுமி நாராயணராக இந்த பூமியில முதல் மகாராஜன் உலகத்துல யாருன்னா நாராயணன் தான். முதல் மகாராணி லட்சுமி,
முழு உலகத்திற்கும் அதிபர்களாக இருந்தாங்க. ஸோ அவங்க ஆட்சி விரைவில் வரப்போகுது. இந்த பூமி பொது உலகமாக ஆக போகுது. இந்த சொற்பொழிவு கேட்கறீங்க இல்லையா, இதெல்லாம் தேவ குலங்களை சேர்ந்தவங்க மீண்டும் தேவர்களாக இந்த பூமியில வாழ போறீங்கிற செய்தியை சொல்லிட்டு அந்த சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நமது வாழ்க்கை உடலை மட்டும் வச்சு ஆதாரமானது இல்லை. ஏன்னா உடல் குழந்தையா பிறப்போம், முதுமையாகவும் ஆயிடும். ஆனா ஆத்மா அழிவற்றது. அதனால இறைவன் இந்த உலகத்துல மிக உயர்ந்த ஞானம் எதுன்னா ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானம் இந்த படத்துல பாருங்க, நீங்கள் ஒரு ஆத்மான்னு போட்டு செலவு இருக்கும். இந்த 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சி உள்ள தள்ளி இந்த ஆத்மா இருக்கு. ஆத்மா இருக்க போய்னா நம்ம பொட்டு வச்சுக்கிறோம், சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். பாருங்கம்மா, எலும்பும் சதையினாலான உடல் பிளஸ் ஆத்மா ஈக்குவல் ஜீவாத்மான்னு போடுறோம். மனுஷனா இருக்கும். இந்த உடல்ல இருந்து இந்த ஆன்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சிடறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த உடலை விட்டு ஆத்மா போனா 13 நாள் கழிச்சு 4 மாத கர்ப்பிணி யாருன்னு பார்க்கும். அந்த வயிற்றுல போய் அந்த ஆத்மா உட்காரும். அப்புறம் ஒரு 6 மாசத்துல குழந்தையா பிறக்கும். இதெல்லாம் புனர்ஜென்மம், மறுபிறவின்னு சொல்றோம். இன்னொரு ரகசியம், மனித ஆத்மா அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனாத்தான் பிறக்கும். மிருகம், பறவை, ஆகாரம். அதாவது ஒரு மாங்கொட்டையை வச்சா மாமரம், வாழையை வச்சா வாழை மரம். ஒரு வழி சொல்றாங்க, நம்ம உடல் ஒரு கார் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆத்மா தான் டிரைவர். கண்ணு, மூக்கு, கை, கால் நினைச்சுக்கங்க. இந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்க, எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டா, ஏதோ வண்டி ஓடுது சாமி புரியல சொல்றோம் தானே. அப்ப இது ஒரு வண்டி, ஆத்மா ஓடுது. வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது டிரைவர் தூங்கினா ஆக்சிடென்ட் ஆகும். அதே போல இந்த கண்ணு திறந்த நாம இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிக்க சொல்லுவாங்க. இந்த கண் இல்லை, இது டெய்லி முடிக்கிறோம். ஞான கண், நெற்றி கண். இந்த கண்ணு திறந்தால் கடவுளை பார்க்க முடியும், இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியும். அப்படி பார்த்தவங்க தான் ஞானிகள், சித்தர்கள், ரிஷி முனிவர்கள், நாயன்மார்கள். இவங்கெல்லாம் இந்த கண்ணிலே கடவுளை பார்த்தாங்க. இந்த கண்ணு திறந்துச்சு. சோ உங்களுக்கும் அந்த கண் விரைவில் திறக்கும். நீங்க இறைவனை தரிசிப்பீங்க. அந்த சிவபெருமான் சொரூபமானவர். ஒரு ஒளி போட்டிருப்பாங்க. எல்லாரும் பாருங்க, இறைவன் இந்த மாதிரி ஜோதி மேலே சிவ பரமாத்மான்னு போட்டு. அதாவது இவரோட பேர் சிவா. சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம், தமிழ்ல நன்மை செய்பவர் அர்த்தம். பின்னான்னா அப்பா, பரம்னா மேல, மேல இருக்கிற அப்பா தான் சிவன். நம்ம எல்லாருக்கும் 2 அப்பா இருக்கு. உடலுக்கு ஒரு அப்பா, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா வேற வேற அப்பா. ஆனா எல்லா ஆத்மாக்களுக்கும் சேர்த்து ஒரு அப்பா. ஒரு பாட்டு உண்டுமா, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா அல்லது இறைவனை நம்பி வந்தாயான்னு ஒரு பாட்டு உண்டு. அப்ப அந்த பாட்டுல நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு பிள்ளைன்னா ஒரு அப்பா இருப்பாரு. ஆனா நம்ம எல்லோருக்கும் ஒரு அப்பா இருக்காரு, அவர் தான் சிவன். ரைட்டா? ஆனா நம்ம அவர் அப்பான்னு சொல்றதில்ல. சாமி கும்பிடும்போது என்ன சொல்றோம்? ஈஸ்வரா, ஆண்டவா, பகவானே, சொக்கநாதா, பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னையில இருந்து நீங்க அப்பான்னு சொல்லிக்கணும். சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, அப்பான்னு சொல்லுங்க. ஆனா அப்பனே சொல்லணும். அப்பா, அப்பனே விட அப்பான்னு சொல்லுங்க. அப்பாங்கிற வார்த்தை நெருக்கத்தை கொண்டு வரும், உறவை கொண்டு வரும். அப்பாவுடைய சொத்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிறப்புரிமை. ரைட்டா? ஆமா. அப்ப நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் பாருங்க. ஞானானந்த கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், அன்பு கடல், அழிவற்றவர், இப்படி எல்லாம் நிறைந்த ஒரு அப்பாவை வச்சிருக்கார். மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, கடவுளை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம். 3வது மனுஷன் போல ஆயிடும். இல்ல, நீங்க 3வது மனுஷன் கிடையாது, உரிமையானவர்கள். அவருடைய தோல்லையும் அடியிலையும் இருக்கக்கூடியவங்க இல்லைதான். சரியா? அதனால நீங்க நெருக்கணும். எப்படி நெருக்கிறது? ரொம்ப சிம்பிள். அது சொல்லி தரதுல அந்த படத்தை வாங்க. யோகினா என்னன்னா, எந்த வேலையும் இறைவன் நினைவோடு செய்வதற்கு பெயர் கர்மயோகம். ஒரு சுவாசத்திற்கு சுவாசம் சிவ சிந்தனையில வேணும்.
சரியா? நம்முடைய சிந்தனை முழுக்க இறை சிந்தனையோட இருக்கணும். சாப்பிடும் போது இறைவனை இந்த இடத்துல உட்கார சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, சாப்பிடுறது உடல் கிடையாது, ஆத்மா தான் சாப்பிடுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆத்மா பலம் பிறகு உடல் சாப்பிடுதான், வாய்ப்பு எப்படி அசைதான் செய்யல, ஆத்மா தான் செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆத்மா தான் கால் மூலமா நடக்குது, ஆத்மா தான் வாய் மூலமா பேசுது, ஆத்மா தான் கண்ணு மூலமா பார்க்குது. அப்ப அந்த சாப்பாடு சுவையை ஆத்மா தான் உணருது. அந்த நேரத்துல கடவுளை இங்க உட்கார வச்சிடணும். கடவுளுக்கு ஒரு ஒளி இந்த சீட்டில் தான் உட்கார வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு குழந்தைய தோல்ல வைப்பீங்க, இடுப்புல வைப்பீங்க, மடியில வைப்பீங்க. ஆனா கடவுளை அமர்த்தும் இடம் உள்ளம் என்ற கோவில் சொன்னாங்களா இல்லையா? உள்ளம் ஒரு கோவில், ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னாங்க. அப்ப இதுதான் கருவறைன்னு வச்சுக்கோங்க. அப்ப கடவுளை இங்க பொட்டு வைக்கும் போது என்ன செய்யணும்? அப்பா இந்த இடத்துல உட்காருங்கப்பா என்று சொல்லணும். சாப்பிடும் போது சொல்லணும், அப்பா நீங்களும் சேர்ந்து இதை சாப்பிடுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா அந்த சாப்பாடு அமிர்தமாகும். உடம்புல எந்த நோயும் வராது. நீங்க அந்த இறை இறையோட சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரஷர் வராது, சுகர் வராது, எந்த வரையும் வேதனை வராது. இதே நீங்க சாப்பிடும் போது சிவ சிந்தனையோட சாப்பிடணும். சமைக்கும் போது அம்மாக்கள் நல்லா தெரிஞ்சுக்கல, அரிசியை வலியில போடும்போது சிவார்ப்பணம்னு போடணும். அந்த காலத்துல கிருஷ்ணார்ப்பணம்னு போடுவாங்க அல்லது சிவார்ப்பணம்னு போடுவாங்க. நீங்க இனிமேல் சிவார்ப்பணம்னு போடுங்க. சாதம் பிரசாதம் ஆகும். சாப்பிடுறவங்களுக்கு மன பலம், உடல் பலம், ஆயுள் பலம் வரும். சரியா? இன்னொரு ரகசியம் பாருங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி அப்பா என் கூட இருந்து இந்த சமையல் பண்ணிக்காங்கப்பான்னு சொல்லி பாருங்க. அந்த சாப்பாடு மணக்கும், ருசிக்கும். நாளைக்கே நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க சாதாரண ரசம் வச்சா கூட அது அமிர்தமா இருக்கும். அந்த இறைவனை இங்க செஞ்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த இறைவனோட சேர்ந்து குளிக்கும் போது அப்பான்னு செஞ்சு உட்கார வச்சு குளிச்சிங்கன்னா அதிசயம் ஆயிடும். ஸோ முழு நாளும் இறைவனோடு வாழக்கூடிய ஒரு பயிற்சியை இறைவன் தந்தார். அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்முடைய சகல பாவங்களும் போயிடும். நினைவு மூலமா தான் பாவம் போகும். சிவனுக்கு பதீத பாவலர்னு ஒரு பேர். உடல் அழுக்கு போக டெய்லி குளிச்சிடறோம். உள்ளே இருக்கிற பாவம் போகணும்னா கடவுளோட ஒளி வேணும். அதனாலதான் கற்பூரத்தை ஒத்திக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. கற்பூரம் ஏன் காட்டுறாங்கன்னா, உருவம் எந்த உருவம் ஆகட்டும், உள்ளே இருக்கிற அந்த தேவ ஆத்மா ஒளி, சிவபரமாத்மா ஆகட்டும், தேவ ஆத்மா ஆகட்டும் ஒளி. அந்த ஒளிதான் அந்த கற்பூர வடிவத்தில் இப்படி கொண்டு வர்றாங்க. அந்த ஒளி சக்தி வெளி மூலமா உள்ள போனா உள்ள இருக்கிற பாவ இருள் போகும். இதுதான் தத்துவம். உணர்ந்து ஒழுகினால் உயர்வடையலாம். நம்ம பக்தியை புரியாம பண்றதோட புரிஞ்சு பண்றா ரொம்ப பவர் கிடைக்கும். சரியா? அதனால இறைவனுடைய ஒளிய அனுதினமும் நம்ம ஆத்மாவில பட வைக்கணும். காலையில எந்திரிச்சா இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா, 3 to 5க்குள்ள ஒரு கடவுள் பிரார்த்தனை பண்ணி பாருங்க. அது வரம் வாங்கும் நேரம். நம்முடைய வாழ்க்கையை பிரம்மானா படைப்பவர், நம்முடைய வாழ்க்கையை படைக்கும் நேரம். அது சுப வேலை. அதனால்தான் தீபாவளி பண்டிகை 5 மணிக்கு கொண்டாடுவாங்க. மகாலட்சுமியை வீட்டுக்கு கூப்பிடுற பண்டிகை தீபாவளி. ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுருந்தோம். நாளையில இருந்து நீங்க தினந்தோறும் உங்க வீடு பண்டிகை ஆகணும். தினந்தோறும் உங்க வீட்டுக்கு தேவாத்மாவை கூப்பிடணும். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன தேய்ச்சிலாம் குளிக்க சொல்லல, முகத்தை கழுவிட்டு ஒரு 5 வார்த்தை கடவுள்கிட்ட பேசிப்பாங்க. அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடணும் சொல்லணும். கடவுள் பார்த்தா சக்தி வரும். அதனாலதான் கோயிலுக்கு எட்டி பார்க்கணும். தரிசனம்ங்கிற பேர்ல கடவுள் பார்வைக்காக என்ன பாருங்கப்பா, என்னை சுத்தமாக்குங்கப்பா, எனக்கு தேவையான சக்தியை நிரப்புங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. ஒரு சின்ன பிள்ளை பேசுற மாதிரி நீங்க கடவுள்கிட்ட பேசி பாருங்க. உங்க ஆத்மாவில அந்த கடவுளோட அன்பு நிரம்பும். அன்பே சிவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்பு நிறைஞ்சிடும். அன்பு நிறைஞ்சா எல்லா செல்வமும் தன்னால வரும். அன்பு எல்லா நோயையும் குணமாக்கும். அன்பு எல்லா தடைகளையும் நீக்கும். ஏன்னா கடவுளுடைய அன்பு கிடைச்ச பிறகு வேற என்ன இருக்கு? வேற எந்த அன்பு பக்கமும் கவனம் செல்லாது. அதனால நீங்க நிறை குணம் ததும்பாது, குறை குணம் போக்காது. கடவுள் சக்தி நம்ம வாங்காம இருக்கவே தான் எல்லா பிரச்சனையும் வருது. வெற்றிடத்தை இருள் இறங்கிடுது. ஸோ நீங்க உங்க ஆத்மாங்கிற குணத்துல கடவுள்ங்கிற ஒளியை தினந்தோறும் நீங்க ஏற்றணும். அப்புறம் அந்த அப்பா இருக்கக்கூடிய இடம் பாருங்க. இந்த படத்துல 3 உலகங்கள்னு இந்த படத்தோட தலைப்பு. இங்க எழுதிய பிரம்மலோகம் ஒரு செம்பன் நிறமான உலகம். இந்த சிவன் இங்க இருக்கிறாங்க. அவருக்கு பக்கத்துல நம்ம எல்லாரும் புள்ளி புள்ளியா உட்கார்ந்துருந்தோம்.
ஆத்மாவா வேற இருந்தோம். என்ன பண்றதுன்னா ஆத்மா உலகம்னு பரந்தாமன்னு அதுக்கு பேர். அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு ஆத்மா இந்த பூமியை நோக்கி வரும். இந்த பூமிக்கு பேர் பாருங்க மனித லோகம்னு போட்டிருக்கு. ஸ்தூல லோகம், கார்போரியல் வேர்ல்டுன்னு எழுதி பாருங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் இருக்கு. மேல இருந்து அந்த ஆத்மாங்கிற விதை பூமிக்கு வரும். இந்த பூமியில ஒரு விதை விழுந்தா செடி மரமாகும். அதே போல ஆத்மாங்கிற விதை மேல இருந்து வரும். வயிற்றுல உட்கார்ந்து ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு வந்துடும். இந்த பூமிக்கு அந்த பரிசு தான் இந்த உடல். ஆண் பெண்கிற வேஷம் போட்டு நம்ம எல்லாரும் நடிக்கிறோம் ஒரு பெரிய மேடையில. இது ஒரு மண் பொம்மை. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி தருவோம் விளையாடுறது. அதே போல நம்ம எல்லாரும் விளையாட தான் வந்திருக்கோம். விளையாட்டுல வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். வாழ்க்கையில ரெண்டு இருக்கும் இந்த பூமியில. மனசு துலாக்கோல் மாதிரி இருக்கணும். வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணி. சான்றோர்னா எப்படி இருக்கணுமா? கேடு இருந்தாலும் பெருக்க இருந்தாலும் மனசு மாறக்கூடிய துலாமா இருக்கணும். அர்ஜுனன் கிருஷ்ணனை கேட்கிறார், கடவுளுக்கு பிரியமானவன் யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்வார், எவன் ஒருவர் பிறப்பு இறப்பு, மானம் அவமானம், உயர்வு தாழ்வு, குளிர் வெப்பம் அனைத்தையும் சமமாக கருதும் ஞானி ஆத்மாதான் எனக்கு பிரியமானவர்னு கீதையில போட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன மனநிலை இருக்கணும்? இந்த உலகத்துல ரெண்டு விளையாட்டுன்னா எப்போதும் ஒரு அணி தோற்கும், ஒரு அணி ஜெயிக்கும். அதனால இந்த உலகத்துல உங்க மனசை எதனாலும் கலங்கடிக்க கூடாது. மனசை எப்போதுமே அமைதியா வச்சிருக்கணும். தலையே போனாலும் தர்மத்தை கைவிடக்கூடாது. கீதை சொல்லுது, என்ன நடந்தாலும் பதறக்கூடாது, பதறக்கூடாது. அமைதி உங்களுடைய சுய தர்மம். அமைதியா இருந்தா சொல்லுவாங்க, பதறிய காரியம் சிதறி போகும். நீங்க அமைதியா இருக்க இருக்க உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும். அதனாலதான் விவேகானந்தர் சொல்வாரு, ஒன்றுபட்ட மனமே வெற்றி அடையும். உங்க மனம் ஒரு நிலைப்பட்ட மனமா இருக்கு. வள்ளலார் சொல்வாரு, ஒரு மனதுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். அப்ப நம்ம ஒரு மனசா இல்லைன்னு அர்த்தம். மனசு பல பயது குரங்கு மாதிரி அங்கங்க தாவுது. நிலையான மனம் எப்போ வரும்னா அந்த நிலைத்த இறைவன்ட்ட நம்ம மனசை வைக்கணும். நம்ம மனதை அலைபாயிர மனசை இறைவன்கிட்ட அந்த ஒளியில வைக்கணும். ஒண்ணு இறைவனை உங்க புருவ மத்திக்கு கூப்பிடணும், அல்லது நீங்க அவருடைய புருவ மத்திக்கு போகணும். இதுதான் தியானம்ங்கிறது. சிவ தியானம், ராஜயோகம்னு ஒரு பயிற்சி. நம்முடைய திருமூலர்ங்கிறவரு 23 விதமான தியானங்கள் சொல்லிக் கொடுக்கிறார் இறைவனை அடைகிறது. அதுல மிக எளிதான தியானம்ங்கிறது ராஜயோக தியானம்னு பேரு. அந்த ராஜயோக தியானத்துல நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா, அவர் முன்னால நான் இருக்கிறேன், என் முன்னால அவர் இருக்கிறார். இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஒளி தரிசனமாகும். அந்த அவரோட பேச முடியும். கடவுள்கிட்ட பேச பேச கடவுள் உங்களுக்கு நண்பராயிடுவார், உணவா மாறிடும். அவருடைய உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வள்ளுவர் ஒரு குறள சொல்வார், இடுக்கண் வருங்கால் நங்க அதனை அடுத்துருவது அட்டோப்பது என்று சொல்லிட்டு துன்பம் வருவது செய்யன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்வாரு, ஆக இந்த படத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, தோறும் சூட்சம உலகம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூமியில ஒரு பெரிய விநாசம் வருது. நல்லதுதான் அது வருது, எதுவுமே நாடகத்துல நல்லது. விநாசம் வரும்போது எல்லா ஆத்மாவும் 800 கோடி ஆத்மாவும் அப்படியே பறந்தாம ஒரு பிறப்பு. இதுதான் எழுதி வச்சாங்க. கூண்டோடு கைலாசம் சொன்னாங்களா இல்லையா? கைலாசம்னா சிவந்த காலம். போகும்போது மொத்தமா போவோம், வரும்போது சிம்பிளா வருவோம், போகும்போது மொத்தமா போவோம். ஆனா யாரும் பயப்பட வேண்டாம். சொந்த வீட்டுக்கு தானே போறோம். கைலாசம் வர்றதுக்கு கவலைப்படக்கூடாது. நாம இருக்கிற வீடு வாடகை வீடு. சரியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. என் வீடு நம்ம கட்டில சொல்லுவோம், என் வீடு, எங்க தெரு, எங்க ஊர்னு சொல்லிக்கலாம். ஒரு 200 வருஷம் இருக்க முடியுமா? நாம கட்டின வீடாமா 200 உடல? அப்போ மரணம்ங்கிறது உடலுக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. கடவுள் தெளிவுபடுத்துகிறார். இணையிலிருந்து உங்க ஆத்மாவில இருந்து மரண பயம் போயிடும். நம்ம யாரும் மரணிக்கக்கூடியவங்க இல்லை. அமரநாதனுடைய குழந்தைகள். சிவன் அமர கதை சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பார்வதிக்கு நீங்க எல்லாம் பார்வதிகள். உங்களுக்கு சிவன் அமர கதை சொல்றாரு. என்ன அமர்? அமர்னா அழிவற்றது.
உங்க ஆத்மா அழிவற்றது, உங்க வாழ்க்கை அழிவற்றது. எப்பவுமே நீங்க இருக்கக்கூடியவங்க ரகசியத்தை சொல்றாரு. அடுத்தால பாருங்க, நாம எல்லாரும் மேல போயிட போறோம். அங்கேயும் பெர்மனண்டா இருக்க மாட்டோமா? இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்க இருந்தா போதுன்னா சலிச்சு அங்க போக தோணும். அங்க போன பிறகு பூமி பச்சையா இருக்க போய் விளையாண்டாங்க என்னன்னு தோணும். அங்க போன பிறகு திருப்பி இங்க தான் வரப்போறோம். என்னைக்கு போக போறோம், என்னைக்கு வரப்போறோம், எத்தனை பிறகு எடுக்க போறோங்கிற ரகசியத்தை கடவுள் வந்து சொல்றாரு பாருங்க. இந்த படம் வந்து சிருஷ்டி சக்கரம். சிருஷ்டினா உலகம். சிருஷ்டி சக்கரம் பாருங்க, ஒரு கால கடிகாரம் போட்டிருக்கு. இந்த கால கடிகாரம் ஒரு தடவை சுத்தினா 5000 வருஷம் எடுக்கும். இந்த 5000 வருஷத்தை ஒரு கல்பம்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம்னா 365 நாள், 12 மாசம், 7 நாள ஒரு வாரம்னு சொல்லுவாங்க. 5000 வருஷத்தை ஒரு शिव की याद रहेगी तब आँखों में समाया वो होगा। हम धन्य तभी बन पाएंगे जब ऐसा प्रिय जीवन होगा। यहाँ हमारा तन होगा, मन होगा। जहाँ होता है मानव का धन, वही होता है उसका मन। इसलिए परमात्मा ने बताया, मुझसे लगा लो अपना मन। हम सा नहीं कोई जमाने में, रचना रचता का ज्ञान जिसे, पर ऐसा भी बनना होगा नहीं कभी अभिमान जिसे। यहाँ हमारा तन होगा, वहाँ हमारा मन होगा। ये दुनिया तो मायावी है, माया से भला कैसी यारी। अपने तो दो ही ठिकाने हैं, वैकुंठ दुनिया निराकारी। धुंधला सा अंधियारा है, दीपक से उजियारा होगा। ये आँख भी तन का दीपक है, ये ज्ञान जीवन दीपक होगा। यहाँ हमारा तन होगा, वहाँ हमारा मन होगा। हर शिव की याद रहेगी तब आँखों में समाया वो होगा। हम धन्य तभी बन पाएंगे जब ऐसा प्रिय जीवन होगा। यहाँ हमारा तन होगा, वहाँ हमारा मन होगा। முன்னால நம்ம எல்லாரும் ஜப்பான்ல பிறந்ததா வச்சுக்கோங்க. அங்க புள்ளமா சிறப்பா இருக்கும். அங்க பேசின மொழி ஜப்பான் மொழி. அங்க சாப்பிட்ட உணவு இந்த மாதிரி இட்லி அரிசி சாதம் கிடையாது. திடீர்னு பயப்படும். அந்த குழந்தை முந்தைய பிறவியில அந்த பிறவியில ஒரு மரத்துல ஊதுறாடின்னு வச்சுக்கலேன், அதே பிறவியில மாடு முட்டை வந்துட்டுன்னா பயப்படும். அப்புறம் நீங்க சில ஊருக்கு போனீங்கன்னா ஏற்கனவே அங்க வந்த மாதிரி தோணும், அந்த இடங்களை பார்த்த மாதிரி தோணும். சில நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இது முந்தி நடந்தது போல தோணும். சிலரை பார்த்தா இவரை நான் பார்த்துருக்கேனே தோணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பகவான் சொல்றாங்க, நத்திங் நியூ,
அதாவது எதுவுமே புதுசா நடக்கலையா, ஏற்கனவே இந்த பூமியில நடந்ததுதான் இப்ப நடந்தது. இதே போல திருப்பி நடக்கும். இந்த உலகம் ஒரு சினிமான்னு வச்சுக்கோங்கம்மா. 2 மணி நேர சினிமா செகண்ட் ஷோ போட்ட அதே காட்சி தானே வரும். அதே போல 5000 வருஷம் இந்த பூமியில என்னெல்லாம் நடக்குதோ அதே தான் அடுத்த 5000 வருஷம் நடக்கும், அடுத்த 5000 வருஷம் நடக்கும். ஒரு பானை சோறு ஒரு சோறு நடக்கிற மாதிரி ஒரு 5000 வருஷம் வரலாற்றை கடவுள் நமக்கு சொல்றார். ஏன் சொல்றாரு? அவர் ஞானி, அவர் ஞான மூர்த்தீஸ்வரர் சிவனுக்கு பெயர். குலசேகரப்பட்டினம் கோயில பட்டிருக்கும் ஞான மூர்த்தீஸ்வரர், ஞானம் வளர்ப்பவர். உலக மக்கள் ஞான சூன்யம் ஆயிட்டாங்க. சூன்யம்னா இது ஞானம் இல்லாத பேர் ஞான சூன்யம். ஆத்மாவில் ஞானம் இல்லை, அறிவு வேற ஞானம் வேற. அறிவுங்கிறது எழுத்தறிவு, எண்ணறிவு, படிப்பறிவு, பட்டறிவு. ஞானம் என்பது எதிர்காலத்தை குறித்து யார் சொல்றாங்களோ அவங்க ஞானிகள், தீர்க்க தரிசிகள். கடவுள் ஒருத்தர் தான் 3 காலம் தெரிந்தவர். அந்த இறைவன் சொல்றார், ஒரு காலத்துல நீங்க தேவதையாக இருந்தீங்க, இன்னைக்கு மனிதரா இருக்கிறீங்க, மீண்டும் தேவதையாக மாறணும்ங்கிற 3 கால விஷயத்தை சொல்லிட்டு ஆத்மாவினுடைய தொடர் கால சக்கரத்தை புரிய வைக்கிறாரு. ஆக அவருடைய ஞானம் என்ன சொல்றாருன்னா, முதல் ஞானம் நீங்க எல்லாரும் ஜீவாத்மாக்கள், மரணமற்றவர்கள், கடவுளின் குழந்தைகள். கடவுளோட குணம் பூரா முதலே உள்ள அடங்கியிருக்கு. அவ்வளவுதான், நீங்க அதை வெளியே கொண்டு வரணும். அவ்வளவுதான். இப்போ வெளியே வந்துடும். நல்லா பாருங்க, பிடிங்க, கொஞ்சம் பிடிங்க, நம்ம 2 பேரும் பிடிங்க. சரி. ஒரு தியானம் பண்ணுவோம், ஒவ்வொரு தியானம் பண்ணுவோம். சரியா? சரியா? கூட்டு தியானம் 5 நிமிஷம் கூட்டு தியானம் பண்ண போறோம். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்குங்க. நம்ம எல்லாருடைய நன்மைக்காக, உலக நன்மைக்காக இந்த பிரார்த்தனை. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு எல்லாரும் இந்த ஒளியை பார்க்கலாம். ஒளியை பாருங்க, ஒளியை பாருங்க. நான் சொல்றத அப்படியே சொல்லணும். எல்லாரும் கண்ணை திறந்து இருக்கட்டும். ஒளியை பாருங்க. ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இது புருவமத்தியில் நட்சத்திரம் போல பிரகாசமாக இருக்கிறேன். உடல் என்ற மண் பொம்மைக்குள் அமர்ந்திருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் கண்கள் மூலமாக பார்க்கின்றேன், வாய் மூலமாக பேசுகின்றேன், கை கால்கள் மூலமாக காரியங்கள் செய்கின்றேன். இப்பொழுது ஆத்ம தந்தையான சிவ தந்தையை என் முன்னால் அன்போடு வரவேற்கின்றேன். இனிமையான அப்பா, இந்த மன சிம்மாசனத்தில் வந்து அமருங்கள். பிரம்மா தந்தையை ஐயா அவர்களுக்கு நம்ம கடைசியாக கோவில்கள் சதஸ் அட்ரஸ் இருக்கு அட்ரஸ்.